கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம கூடி ஜெபிக்க முடியல, ஆனால் இந்த ஆராதனை மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பிரசன்னத்தினாலேயும் அவருடைய வார்த்தையினாலேயும் பரலோகத்தின் மகிமையினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை இந்த ஆராதனையின் மூலமாய் நிரப்புவாராக. நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகள், நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நாமும் நம்முடைய குடும்பமும் கர்த்தரையே நாம ஆராதிப்போம். யோசுவா சொன்னதுபடி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வேதம் சொல்கிறபடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் இயேசு சாமி, பரலோக பிதாவே, ஆவியானவரே, இந்த நாளின் ஆரம்பத்தில் இந்த ஆராதனைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் ஆவியானவராய் எங்கள் மத்தியிலே நாங்கள் கூடியிருக்கிற வீடுகளிலே நீர் அசைவாடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு சாமி, இந்த வேளையில கண்ணீரோட உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் தொடும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை நேரம் ஒரு ஆசீர்வாதமான நேரமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு நிமிடமும் உம்முடையதா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் இந்த வேளையில கூட இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் என்ற பாடலை உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி நாம் பாடலாம். ஆமென். நாம் கரங்களை தட்டி பாடலாம். ஆண்டவர் நம் மத்தியிலே வாசமாய் இருக்கிற தேவன். எங்க இருந்தாலும் சரி, வீடுகளிலே, வேலை ஸ்தலங்களிலே, எங்கிருந்து நீங்க கேட்டாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்புவார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் கலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் கலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. ஆமென். glory. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவன் ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனால் எங்கும் ஜனங்களின் தாகத்திற்கு ஜீவநதியும் அவரே. ஜீவனால் எங்கும் ஜனங்களின் தாகத்திற்கு சுத்த ஜீவநதியும் அவரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. Amen.
ரட்சிக்கிறார். சேர்மிகுந்திடும் சுவிசேஷகனை குறி உயர்த்திடுவோனையே. சேர்மிகுந்திடும் சுவிசேஷகனை குறி உயர்த்திடுவோனையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா நம்மோடு கூட பேசட்டும். ஆண்டவர் தான் நம்மை நடத்தணும். ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுங்க. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் இயேசு சாமி பரலோக பிதாவே, இந்த வேளையிலே ஆவியானவரே நீர் எங்களோடு கூட பேசும்படிக்காய் நான் ஜெபிக்கிறோம். என்னுடைய சத்தத்தை மறைத்து கர்த்தர் நீ வெளிப்படும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்தி இந்த செய்தி வேளைக்கு நான் வரவேற்கிறேன். போன செய்தியிலே போன ஞாயிற்றுக்கிழமை Thy kingdom come into my soul அப்படின்ற தலைப்பில் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் என்னுடைய ஆத்துமாவில் முதலாவது வரட்டும்னு சொல்லி ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். வெள்ளிக்கிழமை நம்ம அசோசியேட் பாஸ்டர் தாமஸ் கண்ணன் அவங்க ஊழியம் செய்கிறது எப்படி என்று சொல்லி அவர் மூலமாய் ஆண்டவர் பேசினார். இன்றைக்கு கூட அந்த ரெண்டு செய்தியை சேர்ந்து அந்த ரெண்டு செய்தியின் கூட நம்மை எப்படி இணைத்துக் கொள்கிறது என்று சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒருவேளை நீங்க வசனத்தை எழுத முடியுமானா எழுதி கொண்டால் நீங்க அதை படித்து நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்கிறதற்கு அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த நாட்கள்ல நமக்கு பலவித பிரச்சனைகள் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆவியில நான் உணர்கிறேன். நான் அதே நேரத்தில் நிறைய வீடுகள்ல நான் போய் பார்த்து அவங்களுடைய கஷ்டங்களை நான் புரிந்து கொண்டேன். அதே நேரம் இந்த தேசங்களில ஜனங்கள் படுகிற கஷ்டங்களையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நம்மை விட மேலாய் ஆண்டவரும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். நாம பரிதாபப்படும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து பரிதாபப்பட மாட்டாரா? நம்ம கஷ்டங்களை பார்த்து கர்த்தர் என் பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் பரிதாபப்பட மாட்டாரா? கட்டாயம் ஆண்டவர் நம்மை சூழ்நிலைகளிலிருந்து விடுவிப்பார், நம்மை மாற்றுவார். நானும் பார்த்து கொண்டே இருக்கிற அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யட்டும். ஆண்டவர் நடத்துவார். கர்த்தர் வந்துட்டாவே மீதி எல்லாம் தானாய் நடக்கும். அப்ப இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன என்று சொன்னா, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய பலன், கர்த்தருக்குள்ள நாம் எப்படி பலப்படுவது என்று சொல்லி. இப்ப ஆண்டவருடைய ராஜ்யம் எனக்குள்ள வந்துடுச்சு. நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆசை. ஆனா எப்படி ஊழியம் செய்யறது, நான் எப்படி ஆண்டவருக்காக நிற்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. அப்ப இன்றைக்கு நம்ம பலவீனமா இருந்தோம்னா, நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் பலவீனமா இருந்தா ஆண்டவருக்காக நாம் எதையும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. அப்ப நம்ம கர்த்தருக்குள்ள பலசாலிகளா இருக்க வேணும். அந்த பலன் பரலோகத்திலிருந்து எப்படி கிடைக்கும் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 5 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ முதலாவது காரியமா ஃபெலோஷிப் வித் காட், ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறது. பரலோக தேவன் எப்படி நம்மோடு கூட ஐக்கியமா இருப்பார்?
ஆண்டவருடைய ராஜ்யம் நமக்குள்ள வர்றது உண்மைதான். நமக்குள்ள ஒரு வாஞ்சை ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுன்றது உண்மைதான். ஆனா அந்த பலன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, the fellowship with God, ஆண்டவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறது. அதுதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வசனங்களை நான் வாசித்த பிறகு நாம் அதை தியானிக்கலாம். 1 யோவான் 1-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்து எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வசனத்தை எழுதும் போது முதலாவது அவர் எழுதுறாரு, நான் ஆதி முதல் இருந்தது. அப்ப இயேசுசாமியை பத்தி அவர் சொல்றார், அவர் ஆதியிலே ஆண்டவர், அல்பா ஒமேகாவுமான கர்த்தர். இரண்டாவது எங்கள் கண்களினாலே கண்டவர். அந்த மூன்றாவது நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதும். சீஷைகள் ஆண்டவர் கூடவே உலாவின்னு இருந்தாங்க, ஆண்டவரை தொட்டு பார்த்தாங்க. அப்ப நாங்க தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்தது. ஆண்டவர் பிதாவினிடத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மூன்றாவது வசனம், நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. யோவான் எழுதுறார் பாருங்க, நான் அவரை பார்த்தேன், நான் அவரை தொட்டேன், ஆதியிலிருந்து இருந்தாரு, நான் அவரை தொட்டு பார்த்திருக்கிறேன், அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். மூன்றாவது வார்த்தை சொல்லுது, நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமாய். எப்படி சொன்னா, இயேசு சாமி யோவான் எழுதும் போது சொல்றார் அவர். அடுத்தது நீங்களும் நானும் அவரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. My dear child of God, உங்களுடைய ஐக்கியம் எங்க இருக்குது? நீ ஆண்டவருடைய தோட்டத்துல, கர்த்தருடைய சபையில, தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்தவான்களோடு கூட உன்னுடைய ஐக்கியம் இருக்கிறதா? அந்த பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற ஆண்டவரோடு கூட அவங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிறையா? இல்ல உன்னுடைய ஐக்கியம் இந்த உலகத்தோட, நீ பாவத்தின் கரைகளோடு கூட நீ இருந்து பாவத்தின் வேர்களை வைத்துக் கொண்டு உலகத்தோடு கூட நீ வாழ்ந்து கொண்டு நீ சும்மா வெறும் வார்த்தைகளால நீ ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறாயா? யோசித்து பாருங்க. ஒரு மரம் எந்த இடத்துல வளருகிறதோ அந்த வைத்துதான் அதனுடைய கனிகளும் இருக்கும். அப்ப நிறைய உப்பு நிறைஞ்ச இடத்துல இருக்குமானா அந்த கனிகள் எல்லாம் உப்பா இருக்கும். ஒரு வயல் நிலம் நிறைய உப்பு தண்ணி அந்த வயலுக்குள்ள தூத்துக்குடியில நுழைஞ்சிடுச்சு. அப்ப நிறைய உப்பு தண்ணி போயிட்டதுனால அங்க வருகிற அந்த ரைஸ் எல்லாம் கூட உப்பா இருக்குது. அந்த நிலமே பாழாயிடுச்சு. அப்ப உப்பு அந்த நெல்லுக்குள்ள வந்துடுச்சதுனால அது பாழாகி போயிடுச்சு. அதே போலதான் நிலம் எங்க இருக்குதோ அந்த இடத்தை வைத்து அந்த இடத்துல இருக்கிற கனிகள், அங்கிருந்து வருகிற கனிகள், அந்த ருசி இருக்கும். நீ ஆண்டவரோடு கூட உறவு வைத்திருந்து இருந்தாயானா உன்னுடைய கனிகள் ஆவிக்குரிய கனிகளாய் இருக்கும். The fellowship with God. அதுதான் சங்கீதம் 1 சொல்லுது, அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருக்கிறான். அப்ப நீர்க்கால்கள் என்றது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். நீ பரிசுத்த ஆவியானவரின் தண்ணீரை உறிந்து குடித்து நீ வளருவாயானா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிற கனிகள் ஆவியின் கனிகளாயிருக்கும்.
மற்றவர்கள் ருசிக்கிற ஒரு கனிகளாக இருக்கும். இந்த வேளையில கர்த்தர் நம்மை நடத்தட்டும். நேரம் இல்லாததுனால நான் வேகமாய் போகிறேன். 6வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். கடைசி காலம் வேத வசனம் சொல்லுகிறது, அங்கங்கே பூமி அதிர்ச்சிகளும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும் கடைசி காலத்துல இருப்பாங்க. அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி நம்ம காலம் தாழ்த்த நேரம் கிடையாது. வசனம் சொல்லுது, சபையில இருக்கிறோம், ஆலயத்தில இருக்கிறோம், ஆனால் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவளாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவளாய் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்காவது நீ மனம் திரும்பு. இன்றைக்காவது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டாகட்டும். இன்றைக்காவது நீ உன்னுடைய ஐக்கியம் பரலோக தேவனோடு கூட இருக்கட்டும், ஆவியானவரோடு கூட இருக்கட்டும். நீ இருளிலே வாழ்ந்து கொண்டு நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறத இந்த உலகமே பார்த்து உன்னை சொல்லும். உன்னுடைய சாட்சி நீ சொல்லும், உன்னுடைய மனது சொல்லும், உன்னுடைய ஆத்துமா பேசும், நீ உண்மையாய் நடக்கிறாயா என்று சொல்லி. அப்ப இந்த வசனம் சொல்லுது, நீ சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். நான் நிறைய நேரம் ஆண்டவரோட ஐக்கியமா இல்லாம ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்க கிட்ட நான் வார்ன் பண்ணி இருக்கிறேன், நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும். ஆனா அவங்க கேட்கல. நிறைய பேர் கேட்காம போனதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இழந்தாங்க, கர்த்தருடைய ஐஸ்வர்யங்களை இழந்தாங்க, பரலோகம் கர்த்தர் கொடுக்கிற காரியங்களை இழந்தாங்க. மிஞ்சினது வேதனை தான், மிஞ்சினது அவங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் தான். அவங்க மேலே எழுப்பி ஆண்டவருக்காக மேலே ஆசீர்வாதங்களில வருகிறதை விட்டுட்டாங்க. அவங்களுக்கு கிடைத்ததெல்லாம் வேதனை தான். அவங்களுக்கு சமாதானம் போய் குடும்பங்களிலே சூழ்நிலைகளிலே பிரச்சனை, வேலை இல்லை, விசா இல்லை, இப்படி பல வேதனைகளில போயிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைய ஆண்டவருடைய காரியங்களிலே நீ அஜாக்கிரதையா இருப்பாயானா, ஆண்டவரிடத்துல ஐக்கியமாயிருக்கிறேன் என்று சொல்லி பொய் சொல்லி நீ வாழுவாயானா, அந்த பரலோக ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில வராது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில வராது. அப்ப ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அந்த ரெண்டாவது அந்த ஃபெலோஷிப்ல என்ன இருக்குதுன்னா, ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் கிடைக்கும். ஃபெலோஷிப் வித் காட் அப்படி சொல்லும்போது, ஐக்கியமா இருக்கிறோம் என்று சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, கர்த்தர் கூட ஒரு ஐக்கியம், க்ளோஸ்னஸ், ரொம்ப க்ளோஸ் ஆண்டவர்கிட்ட போவோம். நம்ம ஆரம்பத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும் போது இருந்த அதே உறவு இல்லை, ஆண்டவர்கிட்ட நெருங்கி 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 போக ஆரம்பிச்சிருவோம். எப்படி நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுங்க இல்ல ரிலேஷன்ஸுங்க இப்ப என்ன ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்களே அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம ஃபெலோஷிப் வைக்கும் போது ஆண்டவர் நம்ம கிட்ட க்ளோஸா வந்துருவாங்க. ராத்திரியில நிறைய நேரம் ஆண்டவர் எழுப்பி 3 மணி 1 மணி 2 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி ஜெபிக்க வைக்கிறத நான் பார்த்து இருக்கிறேன். இந்த நாட்களிலே ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் நமக்கு க்ளோஸா வரும்போது என்ன நடக்கும்? when we have fellowship with God, என்ன நடக்கும்? ஆண்டவர் அவருக்கேற்ற ஒரு பயிற்சி ஆண்டவர் கொடுப்பார், ஒரு ட்ரைனிங் ஆண்டவர் கொடுப்பார். அப்ப எப்படி ட்ரைனிங் கொடுப்பாரு? ஆண்டவர் வேதத்துல சொல்லுது, சீஷைகளை படகுல ஏத்தி அனுப்பிச்சிட்டார். காலையில அவங்க 4 மணிக்கு பாக்குறாங்க, ஒரு ஆவி கடல் மேல நடந்து வருது. இவங்க ஐயோ பிசாசு வந்துருச்சு. இந்த சீஷைகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பிசாசு தான், ஏன்னா இவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது. அப்ப அவங்க அலறதெல்லாம் ஆவேசம் ஆவேசம்னு அலறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், நான் தான், பயப்படாதிருங்க.
அப்ப படகுல ஏறினாரு. அடுத்தது ஒரு பெரிய புயல் காற்று வந்தது, பெரிய அலை வந்தது. இந்த சீஷர்கள் எல்லாம் பயப்படுறாங்க, ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கடல்ல முழுகிறது தான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இறையாதே, அமைதலாயிரு. அப்ப கடல் மேல நடக்கிறதையும், கடல் மேல புயல் காற்று வீசும் போது அதை அடக்குகிறதையும் இந்த சீஷர்கள் பார்த்தாங்க. பார்த்துட்டு இவர் யாரோ, காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறது, தனி மேல நடக்கிறதுக்கு இவருக்கு எப்படி இந்த பலன் வந்தது? இவர் யாரோ, இவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமான கர்த்தர். இஸ் கிவிங் ட்ரைனிங் டு ஹிஸ் டிசைபிள்ஸ். எப்படின்னா, இப்படி ஒரு கஷ்டம் உனக்கு வரப்போது, இந்த கஷ்டமான பாதையில நீ இந்த ஆண்டவர் கூட இருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தை மாத்திர நீ உன் கூட வச்சிருந்தேன்னா, யூ கேன் வின் எனி சிச்சுவேஷன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கிற உன்னுடைய சூழ்நிலை இப்படிதான் இருக்குது, புயல் காற்றை போல இருக்குது. இது என்னை அழுத்தி என்னை முழுகடிச்சிடுமோ, என் வாழ்க்கை இவ்வளவுதான் போயிடுமோ அப்படி சொல்லி நீ அங்கலாய்க்கலாம். ஆனா the closeness of God will give you a training how to walk in the times of trouble. Amen, praise God. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து நடத்தினே போவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் வனாந்தரத்துல ஆண்டவர் காடைகளையும் மன்னாவையும் கொடுத்தார். ஆனா அந்த ஆண்டவர் நினைச்சிருந்தா கானானுக்குள்ள போய் எல்லாம் சாப்பிட்டுங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லல. அப்போ ஒரு ஊழியக்காரர் எப்படி சொல்றாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்துல அவங்களுக்கு ஆண்டவர் ட்ரைனிங் கொடுத்தாராம். கொடுத்து அவங்க அந்த அடிமையா இருந்த வாழ்க்கையின் அந்த மைண்ட் செட்டை ஆண்டவர் மாத்திட்டாரு. அதுக்கு அடுத்த மைண்ட் செட் என்னன்னா, we are the children of a king of kings. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். அற்புதம் செய்து எங்களை ஆண்டவராலே நடத்த முடியும். நாங்க வேலை செய்து சம்பாதித்து சாப்பிடுறதை விட ஆண்டவர் பரலோகத்தின் மன்னாவையும் பரலோகத்தின் காடைகளையும் கொடுத்து ஆண்டவராலே நடத்த முடியும். நாங்க வேலை செய்து ஒரு வீடை கட்டி அந்த நிழல்ல இருக்கிறத விட மேகத்துல ஆண்டவர் மேகமா இருந்து என்னை நிழல்ல ஆண்டவராலே வைக்க முடியும். பரலோகத்தை நான் நம்பி வாழ்ந்து பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்க முடியும். This is what the training, what God is giving to you, my dear child of God. இன்றைக்கு நீ கஷ்டமான சூழ்நிலையில நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம். The closeness of God will give you a training during this difficult period. ஆண்டவரோடு கூட நீ க்ளோஸா, அவரோடு கூட நீ ஐக்கியமா இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவான். மகனே, மகளே, நீ பயப்படாதே. எந்த சூழ்நிலையில நான் அற்புதம் செய்து உன்னை நடத்த முடியும். அதே நேரத்தில் அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட இருந்து எப்படி நடந்தாங்க? அவரு கூட ஐக்கியமா இருக்கிற அந்த சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு நடந்தாங்க. God needs your heart to be turned to Him in order to give a little sacrifice and follow Him. இந்த ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லாவற்றையும் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்துட்டு ஆண்டவரோடு கூட நடந்தாங்க. This is what the fellowship. ஆண்டவர் கூட நடக்கணும்னு சொன்னா சில உலக காரியங்களை நீ தியாகமாய் விட்டு தான் ஆண்டவர் கூட நடக்க முடியும். ஆமென். அப்ப இந்த நாள்ல கூட முதலாவது காரியம் the fellowship with God. ஆண்டவர், நான் நேரம் குறைவா இருக்கிறதுனால எத்தனை பாயிண்ட் முடியுமோ நான் உங்களுக்கு இந்த நாள்ல சொல்லுகிறேன். இரண்டாவதா relationship with God. Fellowship is different from the relationship of God. Fellowship ஒரு கெஸ்ட் வருவாங்க, அவங்க எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. அதுதான் fellowship. வாங்க, we will have a fellowship அப்படி சொல்லுவாங்க. அப்ப எல்லாம் வருவாங்க, கூடுவாங்க, சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான் அவங்க நேரம். They will just move from that place. அந்த இடத்துல இருந்து அவங்க போயிடுவாங்க. ரீபாரா ஷந்தகரதர. I feel the spirit of the Lord.
ஆண்டவருடைய வல்லமை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். We not only the fellowship with God, you should have the relationship with God. ஆண்டவரோடு கூட நீ உறவு வைத்திருந்தாயனா, அந்த உறவு தகப்பன் மகன் தகப்பன் மகள் என்ற ஒரு உறவு ஆண்டவரோடு கூட நீ வச்சிருந்தேனா, you will not lose God, you will have him all the time with you. The fellowship will lose him for after some time. ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொஞ்ச நேரம் விட்டுட்டு வச்சிருந்துட்டு பரவாயில்ல போயிடுங்க அப்படி சொல்லி நம்ம அனுப்பிச்சிடுவோம் ஃபெலோஷிப்ல. ஆனா ரிலேஷன்ஷிப் பாருங்க, ஒரு மகனையோ மகளையோ நம்ம மடியில வச்சிருக்கும் போது அந்த குழந்தைய நம்ம கையிலேயே வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஒரு தகப்பனோ தாயோ நம்ம வீட்டுக்கு வரும்போது அவ்வளவுதான் 1 hour ஆயிடுச்சு நீங்க கிளம்புங்க அப்படி சொல்லி தாயை தகப்பனை அனுப்ப மாட்டோம். என் கூடவே இருங்க, நான் உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கிறேன், என் கூடவே இருங்கன்னு சொல்லுவோம். ஒரு சகோதர சகோதரிகள் நம்ம நேசிக்கிறவங்க வரும்போது நம்ம கூடவே இருங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தேவை என்னன்னு சொன்னா, நம் உள்ளத்துல ஒரு அன்பு இருக்க வேணும். அன்பு இல்லாம we cannot have the relationship. Without love we cannot have the relationship. அப்ப எதுல அன்பு வேணும்? 4 விதமான அன்பு உண்டு. ஒண்ணு, உன்னை மேலேயே நீ அன்பு கூறணும். நிறைய நேரம் நான் வாழ்ந்து என்ன, நான் செத்து என்ன, என்னால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லி நம்ம யோசிப்போம். இல்லை, ஆண்டவர் உன்னை ஒரு நோக்கத்தோட அழைத்து இருக்கிறார், நோக்கத்தோட வைத்திருக்கிறார். உன்னை நீயே அன்பு கூற வேணும். 2வது, உன்னுடைய குடும்பத்துல நீ அன்பு காட்ட வேணும். உன்னுடைய அன்பு, மனுஷன் அன்பினால படைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு அனிமல் கூட பாருங்க, ஒரு தாய் ஒரு எலிஃபென்ட்டோ யானையோ இல்ல புலியோ இல்ல ஆடோ மாடோ எதுனாலும் பாருங்க, அந்த தாய் தன் குட்டிகளை கெட்டியா பிடிச்சிக்கும், யாருக்கிட்ட வர அனுமதிக்காது. அப்ப ஒரு மிருகமானாலும் அதை அன்பினாலே ஆண்டவர் நிரப்பி வைத்திருக்கிறார். மனுஷனை கூட ஆண்டவர் அன்பினாலே தான் நிறைத்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த அன்பை விட்டு பிரிக்கிறதே பிசாசு, அந்த அன்பை நம்மை விட்டு எடுக்கிறதே பிசாசு. நம்மை அன்பிலே அன்பு இல்லாதவளாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நடக்க வைக்கிறது பிசாசு. அப்ப எல்லாம் சொல்லுவாங்க, யானி மிருகம் போலக்கிறே, அன்பினால உங்க குடும்பத்தை அலங்கரிங்க. உன்னுடைய மனைவியானாலும் பிள்ளைகளானாலும் உற்றார் உறவினரானாலும் உங்க அன்புனால நீங்க அவங்களை அரவணைங்க. உங்க அன்பு அவங்களுக்கு தெரியணும், எப்படியாவது நீங்க அன்பு காட்டணும். Thank you Holy Spirit of the Lord. ஆண்டவருடைய கல்வாரி அன்பு உனக்குள்ள ஊற்றி இருக்குமானா அந்த அன்பை நீ வெளிப்படுத்துவ, எப்படியாவது அந்த அன்பை நீ வெளிப்படுத்துவ. அந்த கல்வாரி அன்பை நீ ஆண்டு உனக்குள்ள ஏற்றுக்கொள்ளுவாயானா நீ மற்றவர்களுக்காக உன்னுடைய குடும்பத்துக்காக அந்த அன்பை நீ வெளியே கொண்டு போவாய். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற அன்பு. 3வதா, the society will expect a love from you as a child of God. ஆண்டவருடைய அன்பை நீ கொண்டு போகணும். ஓகே, அப்ப அந்த அன்பை இந்த உலகம் ருசி பார்க்கல. ஆண்டவருடைய கல்வாரி அன்பை நீ தான் கொண்டு போன உன் உள்ளத்திலிருந்து. இதெல்லாம் அன்பை பத்தி சொல்லுகிறது. ஆனா நான் சொல்லுகிற அன்பு என்னன்னா, நீ கர்த்தர் மேல வைக்கிற அன்பு. இது 4வது அன்பு. இது கர்த்தர் மேல நீ வைக்கிற அன்பு. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறப்பா, உம்மை விட்டு பிரிக்கிற எந்த காரியங்களும் என்னை விட்டு என்கிட்ட வரக்கூடாது. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அந்த அதிகாரம் முழுவதுமாய் அன்பை பற்றி சொல்லி இருக்கிறது. நான் 4வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும்,
சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த விதமான அன்பை ஆண்டவர் நம் உள்ளத்தில் போட்டிருக்கிறார். அப்ப இந்த கடைசி வசனம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இந்த அன்பு உள்ளத்திலிருந்து ஒரு ஃபவுண்டன் போல பொங்கி 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 வரணும். அதற்கு முதலாவது இந்த உலகத்துக்கும் குடும்பத்துக்கும் அன்பு போகணும்னா அந்த அன்பின் ஆண்டவரோடு கூட உனக்கு ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்க வேணும். அல்லேலூயா. அதே 1 யோவான் 4 அதிகாரம் 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 1 யோவான் 4 அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கிறேன். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். யார் அன்பு கூர்ந்தது? முதலாவது ஆண்டவர் நமக்கு அன்பு கூர்ந்தார். எப்படி? இந்த சிலுவையில நமக்காக சிலுவையில அடிக்கப்பட்டார். நமக்காக சிலுவையில ஆண்டவருடைய கரங்கள் ஆணிகளாலே கடாவப்பட்டது. அந்த அன்பு அவருடைய சிலுவையில ஆணிகளாய் கடாவப்படுறதுக்கு ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பு முதலாவது அவரிடத்துல வாங்கி நாம் அன்புள்ளவளா இந்த பூமியில வெளிப்படணும். அந்த அன்பை வாங்கி கொள்ளுகிறதுக்காகத்தான் we should have a relationship with God. அதுதான் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த் நமக்குள்ள அன்பு நமக்குள்ள இருந்தானா பயம் இல்லையா? வசனம் சொல்லுது அன்பிலே பயம் இல்லை. அன்பு, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நீ அன்புள்ளவனா இருந்தா நீ பயப்படவே தேவையில்லை. நீ நன்மையே செய்து கொண்டு போயிருப்பாய். அந்த அன்பு எங்க கிடைக்கும்? ஆண்டவர்கிட்ட கிடைக்கும். அப்ப if you have a relationship with God, you will be a loving person. நீ மற்றவங்களை நேசிக்கிறவளா இருப்ப. நீ மற்றவங்களை வெறுக்கிறவளா இல்ல, மற்றவங்க மேல கசந்து கொள்ளுகிறவளா இல்ல, ஆண்டவர் விரும்புகிற ஒரு பாத்திரமா இருப்போம். ஆமென். மூன்றாவது காரியமா இந்த கம்யூனியன் வித் காட். ஆமென். ஆண்டவர் நமக்கு ஒரு கம்யூனியன் டேபிளே ஆண்டவர் அமைத்துப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய அந்த மேஜையை குறித்து வேத வசனம் 4 அதிகாரத்திலையும் 4 சுவிசேஷத்திலையும் சொல்லிக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 அதிகாரத்திலையும் ஆண்டவருடைய அந்த போஜன பந்தியை பத்தி சொல்லி இருக்குது. லார்ட்ஸ் டேபிள். அதை நான் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53 சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53 54 வசனங்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவனுக்கு என்ன உண்டா? ஜீவன் உண்டு. நாம நிறைய நேரம் பாருங்க, நம்ம சொல்றோம் அவன் உயிரோட செத்தவன். நமக்கு உள்ள உயிர் இருந்தாலும் பலன் இருக்கிறது இல்லை. ஒரு காரியத்தை மேற்கொள்ளுகிறதற்கு தைரியம் இருக்கிறது இல்லை. அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிப்பாயானா உனக்கு ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அப்ப இந்த கம்யூனியன் டேபிள்ல, இந்த திருவிருந்துல நாம் எடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா, we exchange the feelings of God
முதலாவது சொன்ன fellowship with God, இரண்டாவது சொன்ன relationship with God, மூன்றாவது சொன்ன the communion table மூலமா we exchange the feelings of God. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தது நோக்கம் என்னன்னா, மனுஷனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து அவனை பரலோகத்துக்கு கொண்டு போக வேணும். தான் இருக்கிற இடத்துல அவனும் அந்த பரலோகத்துல சந்தோஷமா இருக்க வேணும். அக்கினி கடல்ல போய் விழுந்து அக்கினியில அவன் நித்தியமாய் துடிக்கிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அதற்காகத்தான் இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்தார். அப்ப ஆண்டவர் இந்த கம்யூனியன் டேபிள் மூலமாய் ஒரு எக்ஸ்சேஞ்ச், அவருடைய விருப்பத்தை நமக்குள்ளே ஆண்டவர் கொடுப்பார். அவர்களிடத்திலிருந்து அந்த விருப்பத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் நமக்கு பலன். அப்ப அந்த விருப்பத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? அவருடைய மாம்சத்தை தொடும்போது, அவருடைய ரத்தத்தை தொடும்போது, அந்த மாம்சமும் ரத்தமும் நம்முடைய சரீரத்துல கலக்கிற வேளைகளில அந்த மாம்சமும் ரத்தமும் நம்முடைய சரீரத்தோட கலக்கும் போது பரலோகத்தின் தரிசனம், ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் நம்முடைய வாழ்க்கை மூலமாய் நிறைவேறும். இரண்டாவதா இந்த வசனம் சொல்லுது, 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நான் வாசிக்கலாம். அந்த கம்யூனியன் டேபிள்ல நம்ம கலந்து கொள்ளும் போது நமக்கு சுகம் கிடைக்கும். ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுப்பார். அப்ப அந்த வசனம் சொல்லுது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறது. இதே வசனத்தை நம்ம தேடி பார்த்தா பேதுரு இதை எழுதி இருக்கிறார். 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் அவருடைய தழும்புகளாலே நீங்க குணமானீர்கள். We are healed by his stripes. ஆண்டவருடைய காயமுள்ள கரம், ஆண்டவருடைய காயப்பட்ட கரம் தான் நம்மை சுகப்படுத்தும். எசையாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், என் உள்ள கையில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்ம அவருடைய உள்ள கையில வரைந்திருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய தழும்புள்ள கரம் நம்மை தொடும் போது நமக்கு சுகம் கிடைக்கும். அதுதான் அந்த சிலுவையின் மேன்மை. அந்த சிலுவையை ருசிக்கிறவங்க, அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை தருவார். அதுதான் வசனம் சொல்லுது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் காண்பாய். 128ஆம் சங்கீதத்தில் ஆண்டவரே சந்ததிகளை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுப்பார். இன்றைக்கு இருக்கிற மாதிரி பலவீனமா இருக்க போறதில்ல. ஆண்டவர் உனக்கு அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுக்கிறதுனால ஒரு பலன் உனக்கு உண்டாகும். பலன் உண்டாகிற வேளையில ஆண்டவர் உன்னை சந்ததியை பார்க்க ஆண்டவர் கொண்டு போவார். நீ இந்த சூழ்நிலையை கண்டு நீ பயப்பட தேவையில்லை. ஆண்டவருடைய பலன் உனக்கு இருந்தா எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உன்னை அழைத்து செல்லுவார். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த 2 பகுதிகளை நான் அடுத்த வாரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு இதோடு கூட நான் முடிக்கலாம். 3 காரியங்களை சொன்னேன். fellowship with God, relationship with God, communion with God. இந்த 3 காரியங்களை நீங்க தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அபரீத விதமாய் ஆசீர்வதிப்பீராக. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து 40 வருஷம் நீர் நடத்த முடியுமானா எங்களுடைய சின்ன குடும்பத்தை
என்னுடைய சின்ன தேவையை சந்திக்க உம்மாலே கூடும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒருவரையும் நீர் ஒரு கால கைவிடாத தேவன். ஆனா ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறதற்கும், உம்மீது அன்பு செலுத்தி உம்மோடு ஒரு உறவு வைத்துக் கொள்ளுகிறதற்கும், உம்முடைய பந்தியிலே கலந்து கொண்டு உம்மோடு கூட ஒரு ஆழமான உறவை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளுகிறதற்கும், அது எங்க வாழ்க்கைக்கு பலனாய் இருக்கும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை எங்களுடைய ஆத்துமாவிலே சுமக்கிறவர்களா இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு பலவான்களா இந்த பூமியில வாழ எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பலத்தினாலே நீ நிரப்புவீராக. யார் யார் பலவீனமாய் இருக்கிறாங்களோ, யார் யார் தேவையில இருக்கிறாங்களோ, ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்கள் நிரப்பும்படிக்காய் நான் தேவனுடைய மனுஷனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு வீடுகளையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளும், ஒவ்வொரு குடும்பங்களும் ஒரு குட்டி பரலோகமாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்க மாத்திரம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய அன்பு இந்த தேசம் முழுவதும், எங்க தேசங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே அதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நான் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் இன்று என்ற சதா காலங்களிலும் நாம் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.